வெரித்தாஸ் தமிழ் பணி நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தவக்காலம் வாழ்வின் அனுபவம் என்ற தலைப்பில் நாம் தியானித்து வருகின்றோம். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு தவக்காலம் என்பது ஒரு சிறப்பான ஒரு காலம். துறவிகளெல்லாம் ஆண்டு தியானம் என்று 8 நாள் தியானம், 10 நாள் தியானம், 1 மாத தியானம் என்று செய்வார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவருக்கும் இந்த 40 நாட்கள் தவ நாட்கள் தியான நாட்களாக இருக்கின்றது. இது வெறும் தியான நாட்களாக மட்டும் இருந்து விட்டால் போதாது. இயேசுவின் பாடுகளை தியானிக்கின்ற நாம் அந்த பாடுகளின் அனுபவத்தை நாம் பெறும் பொழுது அது நம்முள் பல மாற்றத்தை கொண்டு வரும். நம்மால் பலரின் வாழ்க்கையில் பல மாற்றத்தை அது கொண்டு வரும். இந்த ஒரு தலைப்பின் கீழ்தான் இன்று நான் உங்களோடு சிந்திக்க அழைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, சென்ற நூற்றாண்டிலே நடந்த 2 நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஜப்பான் நாட்டிலே ஒரு இளைஞன், அவன் பேர் மாசேயுக்கி. மாசேயுக்கி என்றால் நேர்மையானவன், உண்மை உள்ளவன், தவறு செய்யாதவன் என்று பொருள். அவனின் தந்தை ஜப்பான் நாட்டு இராணுவத்திலே ஒரு தளபதியாக பணியாற்றியவர். 1937ஆம் ஆண்டு ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் நடந்த போரிலே தந்தை மரணம் அடைந்தார். குடும்பம் பெரும் சோகத்தை சந்தித்தது. அதோடு கூட வறுமையையும் சந்தித்தது. அதிலிருந்து ஒரு சில ஆண்டுகள், அதாவது 1945ஆம் ஆண்டு, நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வு. அமெரிக்கா ஜப்பானின் மீது இந்த அணு ஆயுத தாக்குதலை நடத்தியது. இந்த அணுகுண்டின் வீச்சினால் அதில் பல உயிரிழந்தார்கள். பல மக்கள் தங்கள் உடல் உறுப்புக்களை இழந்தார்கள். பலர் அனாதைகளானார்கள். இப்படியாக இந்த மாசேயுக்கியின் குடும்பம் ஈரோசிமா நகருக்கு அருகாமையில் இருந்ததினாலே அவரின் இல்லமானது சேதமடைந்தது. இல்லத்தை கட்ட வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருந்தது. அந்த ஆசையிலே அவர் கட்டுமான வேலையை தொடர்ந்தார். அந்த வீடை கட்டுவதற்கு அவருக்கு தேவையான கற்கள், சிமெண்ட், கம்பி எல்லாம் கிடைத்தது. அந்த தளம் போடுவதற்காக முக்கியமான ஒரு பொருள், ஆணிகள் அவருக்கு கிடைக்காமல் போயின. அந்த நேரத்தில் ஜப்பானில் ஆணிகள் உற்பத்தி செய்யப்படாத ஒரு நேரம், அது வேறு எங்காவது வாங்க வேண்டிய ஒரு தருணம் இருந்தது. மாசேயுக்கி என்ன செய்வது என்று நினைத்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் யாரோ ஒருவர் அவருக்கு ஒரு தகவலை கொடுத்தார்கள். அருகாமையில் இருக்கின்ற ஊரிலே ஒருவர் ஆலயம் ஒன்றை கட்டி கொண்டிருக்கின்றார். ஆலயம் என்பது பெரிய இடமாக இருக்கும். அப்படி இருக்க அங்கு ஆணிகள் அதிகமாக இருக்கும். நீ சென்றால் அங்கிருந்து ஆணிகளை கொண்டு வரலாம் என்று இந்த செய்தியோடு பக்கத்து ஊருக்கு சென்றாராம். அவர்கள் சொன்னது போலவே அங்கு ஒரு பெரிய ஆலயமானது கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை யார் கட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்றால், அந்த நேரத்திலே இத்தாலியாவிலிருந்து வந்த ஒரு சலேசிய குருவானவர் அடினோ ரொன்காட்டோ என்பவர் கட்டி கொண்டிருக்கின்றார். அங்கு இருக்கின்றவர்கள் எல்லாம் வேலை மும்முரமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். மதிய உணவு நேரம் வந்தது. உணவிற்காக அனைவரும் கலைந்து சென்றார்கள். அந்த இடத்தில் யாரும் இல்லை. மாசேயுக்கி மெதுவாக சென்றார். ஆணிகள் இருக்கின்ற இடத்தை தேடி பார்த்தார். ஆணிகளை கண்டதும் அதை எடுத்து ஒரு பை நிறைய எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். சுற்றிமுற்றும் பார்த்தார். யாரும் அவரை பார்க்கவில்லை என்ற நிலைவு இருந்தது. ஆனால் ஒரு சில அடிகள் எடுத்து வைத்த பிறகு அவரை யாரோ தொடுவது போல ஒரு உணர்வு. திரும்பி பார்த்தார். யார் அது என்றால் அந்த இத்தாலிய குருவானவர் அடினோ ரொன்காட்டோ. உடனே மாசேயுக்கி அந்த குருவானவரின் காலில் விழுந்து, ஃபாதர், என்னை மன்னித்து விடுங்கள், இதை யாரிடமும் சொல்லாதீர்கள், சிறப்பாக என் தாயிடத்திலே இதை சொல்லாதீர்கள்,
என் தாய்க்கு நான் திருடினேன் என்று தெரிய வந்தால் அவரை உயிரே விட்டு விடுவார்கள் என்று கதறினார். அதற்கு அந்த குருவானவர் சொன்னாராம், கவலைப்படாதே, எடுத்துச் செல் என்று சொன்னாராம். இதை கேட்ட மாசேயுக்கிக்கு ஆச்சரியம். அவர் எடுத்து வரும்பொழுது மீண்டும் அந்த குருவானவர், மகனே, உனக்கு இன்னும் ஆணிகள் தேவைப்பட்டால் மீண்டும் வந்து ஆணிகளை எடுத்து செல் என்று சொன்னாராம். மாசேயுக்கி இந்த ஆணிகளை கொண்டு தனது ஊருக்கு வந்தார். அவரின் வீடானது கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த இரவு அவருக்கு நிம்மதியான உறக்கம் இல்லை. அந்த குருவை பற்றியே ஒரு சிந்தனையாக இருந்தது. பிறகு அந்த குருவானவரை சென்று சந்தித்தார். நானும் உங்களைப் போல ஆக வேண்டும் என்ற ஆசையை சொன்னார். அவர் திருமுழுக்கு பெற்றார். திருமுழுக்கின் பெயராக ஜான் ஷெரிடா என்ற ஒரு பெயரை எடுத்துக்கொண்டார். அன்பார்ந்தவர்களே, பிறகு இந்த இத்தாலிய குருவானவர் அடினோ ரொன்காட்டோ டோக்கியோவுக்கு ஒரு தொழில் பயிற்சி கூடத்திற்கு மாற்றப்பட்டார். அங்கு இருக்கும் பொழுது மாசேயுக்கி அவரோடு இருந்தார். ஜான் ஷெரிடா அவரோடு இருந்தார். அந்த தொழில் பயிற்சியில ஒரு தீ விபத்து நிகழ்ந்தது. அந்த தீ விபத்திலே ஒரு மாணவன் சிக்கி கொண்டான். அந்த மாணவனை காப்பாற்றுவதற்காக அடினோ ரொன்காட்டோ உள்ளே சென்றார். ஆனால் அவர் இறந்து போனார். இது ஜான் ஷெரிடாவுக்கு மிகவும் வருத்தத்தை கொடுத்தது. அதோடு ஒரு கேள்வியும் கொடுத்தது. இந்த ஒரு நல்ல மனிதன் இறந்தார், இவரின் நல்ல பணிகள் தொடர வேண்டும், யார் இதை தொடர்வார் என்ற ஒரு கேள்வி எழுந்தது. அந்த கேள்வியோடு நானும் இவரை போல ஒரு குருவாக வேண்டும் என்ற ஆசை பிறந்தது. இன்று சலேசிய குருவாக இன்றும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனின் இறப்பு சோகத்தை மட்டும் நிகழ்த்தினால் அதில் அர்த்தம் ஒன்றுமில்லை. அந்த மனிதனின் இறப்பு எத்தகைய வாழ்க்கைக்கு நம்மை அழைக்கின்றது, அந்த மனிதனின் பணி அவரோடு இறப்போடு நிறைவேறுகின்றதா, அவரின் இறப்பிற்கு பின்னாலும் அந்த பணி தொடரப்படுகின்றதா? எவரின் இறப்பிற்கு பின்னால் அவர் செய்த பணி தொடரப்படுகின்றதோ அதுவே மேலான இறப்பு. நாம் இந்த நாட்களிலே கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்கின்றோம். கிறிஸ்து வேதனைப்பட்டு இறந்தார். ஆனால் அவரின் இறப்போடு அவர் பணி நிறைவேறவில்லை. அவரின் இறப்பின் அனுபவத்தை திருத்தூதர்கள் பெற்றதினாலே இயேசு செய்த அதே பணியை தொடர்ந்தார்கள். இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த பணி. ஆகவேதான் 2000 ஆண்டுகளாக கிறிஸ்து என்கின்ற ஒரு வரலாற்று நபரின் பணியானது இன்றும் இந்த சமுதாயத்திலே நிகழ்காலத்தில் நிகழக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கின்றது. இரண்டாவது நிகழ்வாக 1977 ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி ஆஸ்கர் ரொமேரோ என்பவர் சன் சால்வதோர் என்கின்ற மறைமாவட்டத்திற்கு பேராயராக உயர்த்தப்படுகின்றார். இந்த சன் சால்வதோர் என்பது எல் சால்வதோரின் தலைநகரம். சன் சால்வதோர் ஒரு மறை மாவட்டம், உயர் மறை மாவட்டம். ஆக பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 1977 ஆண்டு பேராயராக உயர்த்தப்பட்ட இவர் அங்கிருந்த நிகழ்வுகளையெல்லாம் பார்க்கின்றார். ஏழைகள் ஒடுக்கப்படுகின்றார்கள், நசுக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏழைகள் தங்களது சுய மரியாதையை இழந்திருக்கின்றார்கள். ஏழைகள் இன்னும் ஏழைகளாகவே மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பணம் படைத்தவர்கள் செழித்து கொண்டிருக்கின்றார்கள். இதை எப்படி சொல்லலாம் அந்த நகரிலே என்றால், 100 மக்கள் இருந்தால் அதில் 98 பேர் ஏழைகளாக, பாமரர்களாக, தினந்தோறும் கூலி வேலை செய்யக்கூடியவர்களாக, உணவுக்கு போராடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த 2 நபர்கள் பணம் படைத்த செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கின்றார்கள், பதவி படைத்தவர்களாக இருக்கின்றார்கள். இந்த 2% மக்கள் மீதம் இருக்கக்கூடிய 98% மக்களை நசுக்கி கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் பார்த்த இந்த பேராயருக்கு ஒரு மாற்றமும் நிகழவில்லை. ஆனால் இந்த பேராயரின் நெருங்கிய நண்பர் அருட்தந்தை ருட்டிலோ கிராந்தே, சேசு சபை குருவானவர், இவர் மக்களோடு ஒன்றாக கலந்து கொண்டவர். இவர் தனது பணிதளத்திலே ஒரு நாள் காலையில் திருப்பலி நிறைவேற்றுவதற்காக சென்று கொண்டிருக்கின்றார். அவரோடு இருந்த தனது வேதியர் 72 வயது நிரம்பிய மனுவேல் என்பவர், மேலும் ஒரு பீட சிறுவன்
16 வயது நிரம்பிய நெல்சன் என்பவன். இவர்கள் மூவரும் 4 சக்கர வாகனத்திலே சென்று கொண்டிருந்தார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் மூவருமே சுட்டு கொல்லப்பட்டார்கள். இது நடந்தது மார்ச் மாதம் 12ஆம் தேதி 1977ஆம் ஆண்டு. இந்த ஒரு இறப்பு பேராயர் ஆஸ்கர் ரொமேரோவை மிகவும் பாதித்தது. அவருக்குள் ஒரு கேள்வி எழுந்தது. என் நண்பன் ருத்துலியோ கிராந்தே மக்களுக்காக செய்த பணியை இனி யார் தொடர்வார் என்ற ஒரு கேள்வி பிறந்தது. அவர் தனது பேராயர் என்கின்ற நிலையை களைந்து மக்களோடு மக்களாக கலந்தார். வீதிகளிலே மக்களோடு போராட்டம் செய்தார். அடக்கி கொண்டிருக்கின்ற மக்களை எதிர்த்தார். இதனால் ஒரு சில நாட்கள் அவர் சிலையில் அடைக்கப்பட்டார், தெருவிலே நிர்வாணப்படுத்தப்பட்டார். அவர் சொல்கின்றார், இயேசுவின் பாடுகளில் நான் பங்கு கொள்கின்றேன் என்கின்றார். தன் நண்பன் ருத்துலியோ கிராந்தே இறந்த அந்த அனுபவம் அவரின் வாழ்க்கையை மாற்றியது. ருத்துலியோ கிராந்தே செய்த அதே இறைப்பணியை, சமூக பணியை, மக்களின் மீட்பின் பணியை இவரும் தொடர்ந்தார். அதற்காக மார்ச் மாதம் 24ஆம் தேதி 1980ஆம் ஆண்டு திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது இவரும் சுட்டுக் கொல்லப்பட்டார். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் இறப்பு அதுதான். இயேசு ஒரு குறிக்கோளுக்காக இந்த உலகிற்கு வந்தார். இயேசு தனது பணிவாழ்வை மனிதநேய பணியாக நிகழ்த்தினார். இயேசுவின் பணி பலருக்கு ஒரு முட்டுக்கட்டையாக, எதிர்ப்பாக இருந்தது. ஆகவே இயேசுவை அவர்கள் கொலை செய்தார்கள். ஆனால் இயேசு எதற்காக இறந்தார் என்பது இயேசுவோடு இருந்த நெருங்கிய திருத்தூதர்களுக்கும் சீடர்களுக்கும் தெரிந்திருந்தது. ஆகவேதான் இயேசு இறந்தவுடனே இயேசுவின் பணி நிறைவுக்கு வரவில்லை. இயேசு இறந்த பின்னும் அவரின் பணியானது தொடர்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலம் வாழ்வின் அனுபவம் என்று சொன்னேன். எப்பொழுது இயேசுவின் இறப்பு நமது வாழ்க்கையில் ஒரு அனுபவமாக மாறுகின்றதோ, அல்லது நமது நெருங்கிய உறவுகள், நண்பர்கள் நம்மை விட்டு பிரியும் பொழுது அந்த பிரிவு நமது வாழ்க்கையின் அனுபவமாக மாறுகின்றதோ, அப்பொழுது அவர்கள் விட்டு சென்ற பணியும் நம் வாழ்க்கையில் தொடரும். அதேபோல்தான் கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் இயேசுவின் பணியை தொடர்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த இயேசுவின் பணியை தொடர வேண்டும் என்றால் இந்த தவக்காலத்திலே இயேசுவின் பாடுகளின் அனுபவத்தை நாமும் பெற வேண்டும். அத்தகைய அனுபவம் பெறக்கூடிய கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு இந்த தவக்கால தியானம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். வாருங்கள், தொடர்ந்து இந்த அனுபவத்திற்குள் நாம் நுழைவோம். ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.